ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அதாவது இட்லி மாவில் வந்து எப்படி ஒரு ஸ்வீட் பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் வந்து இது இட்லி மாவு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் அரிசி மாவும் அப்புறம் நாட்டு சக்கரையும் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பணியாரம் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பணியாரத்துக்கு வந்து 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து நல்லா கெட்டியாக கொஞ்சம் காய்ச்சிட்டு, பாகுப்பதம் தேவையில்லை, பட் நல்லா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு கெட்டியாக தூசெல்லாம் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கணும். இல்லை தூசி இருக்காதனால அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் 4 ஏலக்காய் தட்டி அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து 1/2 கப்லேருந்து 3/4 கப் உங்கள் ஸ்வீட்டை கப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. இட்லி மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு கிடையாது, புளிச்ச மாவு தான். அப்போ தான் நல்லாயிருக்கும் பணியாரம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதோட திக்னஸ் வர்ற வரைக்கும். நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாட்டு சர்க்கரையோட அந்த கெட்டி கெட்டியாக தெரியுது இல்லையா, அது வரைக்கும் நல்லா அப்படி மசிச்சு விட்டு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். சோடாப்பெலாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம புளிச்ச மாவு இட்லி மாவு சேர்த்துருக்கனால நல்லாவே வரும். நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பணியாரக்கல்லை ஹீட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் இட்லி மாவுக்கு 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம். இதுதான் இதோடது. ஒரு 4 ஏலக்காய், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கல் நல்லா சூடாகட்டும். சூடானக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கருகிடும் பணியாரம். நல்லா சூடாகிட்டு இப்போ சிம்மில் போட்டுட்டேன். இப்போ மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், லைட்டாக அங்கே வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு. நம்ம இது 3/4 அளவு தான் நம்ம ஊற்றணும். சைடில் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தூக்கி அப்புறம் இது புரட்டுங்க. நல்லா ரவுண்டாக குழி நல்லா உப்பி வரும் பணியாரம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் வெந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.